यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। आद्याक्षे शैववंशे निजगुरुतनुं शैवसिद्धान्तरत्नं कापालीशार्हराणं शिवगुरुचरणेष्वादरं भक्तिमन्तं विद्यादानप्रवीणं विमलगुणनिधिं शब्दशास्त्रे निमग्नं वन्देऽहं सुन्दराक्षम् अरुणपदयुधं मोक्षसाम्राज्यसिद्ध्यै। आदिशैवकुलोद्भवान् शिवतन्त्रनिष्ठगुरूत्तमान् पाणिनीयपरम्परागत शब्दशास्त्रसुबोधकान् श्रीकपालिसमर्चकान् गुरुपादपूजनतत्परान् सन्ततं हृदि चिन्तयेरुणसुन्दराह्वयमद्गुरून्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। அற்புதமான இந்த வைபவத்திலே எனது சத்குருவாகிய மயிலை சத்குருநாத அவர்களையும் பரம குருநாதராக வீற்றிருக்கக்கூடிய அண்ணா அவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான சபையிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை அளித்த இந்த சிவதீக்ஷா சிபிரத்தினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா பாடசாலை மாணவர்களுக்கும் முதற்கண் நமஸ்காரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்ஸ்கிருத கல்லூரியில் அடியேனுடைய கால்பட்ட ஒரு அனுபவம் எல்லாமே திரும்பி வருது. இந்த இடத்துல தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுன்னு இருப்போம். முன்னாடி இதுதான் சாப்பிடக்கூடிய இடம். ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கு எல்லா பாடசாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல எல்லோருக்கும் உங்களுடைய கரகோஷத்தை நீங்களே செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அண்ணா சொன்னாங்க, மயிலை அண்ணா இந்த சிபிரத்தை ஏற்பாடு பண்ணதே, சிவதீக்ஷா சிபிரத்தை ஏற்பாடு பண்ணதே மாணவர்கள் 3 நாளும் சபை நிறைஞ்சு இருக்கணும். இந்த சபை நிறையக்கூடாது. அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சபையானது எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும். இந்த சேர் ஃபுல்லாகவே எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 நாளுமே சபை நிறைஞ்சு இருக்கு. எல்லாருமே அற்புதமாக கேட்டுருக்கீங்க. நம்முடைய தீட்சையை பற்றி கார்த்திகேஸ்வம் அற்புதமாக விளக்கினார்கள். இந்த தீக்ஷா சமயத்தில் ஒரு 2-3 ஸ்லோகங்கள் சித்தாந்த சாராவளியில் இந்த தீக்ஷா சம்பந்தமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தீக்ஷா சம்பந்தமான விஷயங்கள், வேறு விஷயங்கள்லாம் இது பத்ததி விஷயம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை மக்கள் மாணாக்கர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 2 ஸ்லோகத்தை சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் திருப்பி சொல்லுங்கள், இல்லைன்னா காதில் வாங்கிக்கோங்க. தீக்ஷா பௌத்திக நைஷ்டிகீத்யபிஹிதா த்வாத்யாத்விதா லௌகிகி தேகோர்த்வா குணர்திதேஷ்ட புவனே சத்போகதா சாதகே अन्यास्या शिवधर्मिणीत्यभिहिता छाद्यास बीजाह्वया शक्तानाम् अपरात्व शक्त विषये निर्बीजकाक्षा तथा पाके तीव्रतरे रुजस्सति नरे
சத்யஸ்து நிர்வாணதா நிர்பீஜா பரிசோதித சமயாச்சார பக்தே ஸ்திதா விஜான பிரளயாகலஸ்து நிராதாரா சைவேன சா சாதாரா சகலாத்மனாம் நச்சதனோஹோ சைவாத்மனாம் ஸ்ரீமத் ஸ்கந்தகுரோஹோ சிவேன கதிதः பிராசாத மந்த்ரோ யதா பிராணோ மேதாக்ஷமாக்ஷः ததுபரி கரளம் சேதனார்த்தப்ஜமூர்த்வம் தண்டஸ்தத்பரதஸ்து சக்திரபராஜ்ஞேயோன்மனாந்த சிவः வாச்சசக்திகலஸ்ததா சசிகலோபி ஏவம் விவஸ்வத்கலः அப்படிங்கிறதான 3 சித்தாந்த சாராவளி ஸ்லோகங்கள் இந்த தீட்சை சம்பந்தமான விஷயங்களை சொல்லுது. இந்த கடைசியா சொன்ன இந்த ஸ்ரீமத் ஸ்கந்தகுரோஹோங்கிற அந்த ஸ்லோகமானது பிராசாத மந்திரத்தினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். அப்பேற்பட்டதான இந்த ஸ்லோகம் நம்ம இந்த தீட்சையில் நம்ம சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். கும்பாபிஷேகத்துக்கு போனாக்க என்னென்ன கிரியைகள்லாம் செய்கிறோம் அப்படின்னு தெரியும். முதல்ல எடுத்த உடனே விக்னேஸ்வர பூஜையில் ஆரம்பித்து ஸ்பெருஷாகுதி பர்யந்தம் என்ன பூஜையெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு பரிச்சயம். எல்லாருமே யாரை கேட்டாலும் நீங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த தீட்சை சிபிரத்தில் இந்த சிபிரத்தை விட்டு நாம் வெளியில் போகும்பொழுது இந்த தீட்சை சம்பந்தமான கிரியைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஸ்புரிக்கணும். அந்த தீட்சை சம்பந்தமான விஷயங்களை கார்த்திகேயன் சொன்னார். நம்ம சமய தீட்சையில் ஆரம்பித்து இன்னைக்கு கார்த்தால அண்ணா அவர்கள் அது ப்ராக்டிஷல் செஷனில் சொல்லிட்டாங்க. அதை நாம் எப்படி நாம் மனசில் வைக்கலாம் அப்படின்னா, சமய தீட்சையில் எல்லாருமே முதல்ல இதில் ஆரம்பித்து விக்னேஸ்வர பூஜையில் ஆரம்பித்து பிராயச்சித்த பர்யந்தம் பூஜை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சமய தீட்சையில் என்ன பண்ணுறோம், ஸ்பெஷலாக சிஷ்ய பிரவேசம், அதே மாதிரி அந்த சிஷ்யனுக்கு சிவஹஸ்தம், நாமகரணம், நாடி சந்தானம், சம்ஹிதா மந்திரத்தினால சம்பாத ஹோமம், சிவார்ச்சனம், அதனால அந்த சிவலோகமானது அவனுக்கு கிடைக்குது. இது சமய தீட்சையினுடைய விசேஷம். இதில் இந்த சம்ஹிதாங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது சப்ரம்மேதி சப்ரம்மாங்க சிவ சாட்சாத் சம்ஹிதேத்யவிதீயதே அப்படின்னு சொல்றார். அப்ப சம்ஹிதானா நாம சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும், ஈசான மூர்த்தாதி அஸ்திர பர்யந்தம். அதில் மூலத்தையும் சேர்க்கலான்னு ஒரு விஷயம் இருக்கு. சப்ரம்மாங்க சிவசாட்சாத் சம்ஹிதேத்யவிதீயதே அப்படின்னு வருது. எல்லா பாடசாலை பசங்களாக இருக்கிறதுனால ஈசான மூர்த்தாய நமஹ தத்புருஷ வக்தராய நமஹ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் நமக்கு சப்த ஞானம் தெரியணும் அப்படின்னா, இதில் ஓம் ஹோம் ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமஹ அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மூர்த்தாங்கிற சப்தமானது ராம சப்தம் மாதிரி ராமாய அப்படின்னு வந்துடுது. ஈசான மூர்த்தாய நமஹ ராமாய மாதிரி ஈசான மூர்த்தாய நமஹான்னு வந்துடுது. ஆனால் நம்ம இந்த சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் மாத்திரமே ஓம் ஹோம் ஈசான மூர்த்தனே நமஹான்னு சொல்லணும். ஓம் ஹோம் ஈசான மூர்த்தனே நமஹா, மூர்த்தினி சப்தமானது மூர்த்தனே நமஹான்னு வரணும். ஆனால் நம்முடைய வேதம் மாதிரியே ஆகமம் இருப்பதனால் அந்த ஆகமத்தில் நம்ம காமிக்க ஆகமத்தில் ஈசான மூர்த்தாய நமஹானே அவர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அதனால அந்த லேட் வேதேன்னு வியாக்கரணத்தில் வருவோம். அப்போ வேதத்துக்குன்னு தனியாக இதை சொல்கிறார். அப்போ அதனால லேட் வேதேன்னு சொல்றதுனால அந்த ஈசான மூர்த்தாய நமஹாங்கிறது சமர்த்தமாகுது. அது நமக்கு இந்த சாஸ்திரம் படித்தா மாத்திரம்தான் இந்த ஞானமானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அப்போ ஈசான மூர்த்தாய நமஹான்னு சொல்றது ரைட்டு. அப்போ தத்புருஷ மூர்த்தாய நமஹான்னு சொல்லக்கூடாது. தத்புருஷ மூர்த்தனே நமஹா, அகோர மூர்த்தனே நமஹா, வாமதேவ மூர்த்தனே நமஹா, சத்யோஜாத மூர்த்தனே நமஹா அப்படின்னு சொல்லணும். சரிதானா? அப்போ ஓம் ஹோ அதே இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓம் ஹோம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவமாக எல்லாருமே ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமஹ. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், ஓம் ஹோம். இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹ்ரஸ்வமாக தான் வாஸ்தவமாக வரணும். ஓம் இந்த இடத்துல ஓகாரம் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஓம் ஹோம் ஹேம்
ஹும் ஹிம் ஹம். ஹிம் ஹும் ஹம் பார்த்தீங்கன்னா மூணுமே ஹ்ரஸ்வமாக இருக்குது. அது அந்த ஹோமும் ஹேமும் மட்டும் தீர்க்கமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த நாளில் வந்து ஓ ஓ அப்படின்னு 2 எழுத்து இருந்திருக்கான். ஓம் ஹோம் ஓம் ஹோம், ஓம் ஹெம் ஓம் ஹேம் அப்படின்னு ஏ ஏ அப்படிங்கிறதான ஏற்கனவே இருக்க நம்முடைய சிவாகமத்தில் இருக்கிறதுனால தான் இந்த சப்த பிரயோகமானது இருக்கு. ஆகவே நாம் இனிமேல் சொல்றது வந்து எப்படின்னா ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமஹ, ஓம் ஹெம் தத்புருட பக்தராய நமஹ, ஓம் ஹும் அகோர ஹிருதயாய நமஹ, ஓம் ஹிம் வாமதேவக்ஷாய நமஹ, ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தய நமஹ அப்படின்னு சொல்றதா நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஷடங்கத்தில் பார்க்கும் பொழுது ஓம் ஹாம் ஹீம் ஹூம் ஹைம் ஹௌம் ஹஹ எல்லாமே தீர்க்கம், இதில் எல்லாமே ஹ்ரஸ்வமாக வருது. இது நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். இதுக்கும் நம்முடைய தீட்சையில் வந்து சம்ஹிதா மந்திரங்கள் நிறைய வரதுனால இந்த சம்ஹிதா மந்திரங்கள் நம்முடைய நாங்கள் காலேஜில் படிக்கும் பொழுதே அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், சம்ஹிதா மந்திரத்தை வைத்து நாம் பெரிய ஒரு டாக்டரேட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு நம்ம காமிகாமத்தை எடுத்தாவே எல்லாமே வந்து இந்த சம்ஹிதா மந்திரங்கள் தான் வரும். அப்படி இந்த சம்ஹிதா மந்திரத்தை இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விசேஷ தீட்சையில் வந்து வாகீஸ்வர பூஜை, அதே மாதிரி ஆத்மாவுக்கும் சிஷ்யனுக்கும் அந்த சிவனுக்கும் உண்டான சமர்சி பாவம், அதுக்கப்புறம் உபதேசம், அப்புறம் நனிந்தேத் காரணம் தேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகமானது. அதே மாதிரி நிர்வாண தீட்சையில் பார்த்தீங்கன்னா சூத்திர சரீரத்தில் இந்த கலைகளை பூஜை பண்ணுறது, அதே மாதிரி சூத்திர கிரந்தி கல்பனம், அந்த கல்பனத்தில் வந்து சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவர்த்தி கலையில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி 14 புவனங்கள் தத்துவ புவன வர்ண பத மந்திர பீஜ நாடி வாயு இந்திரிய விஷய குண மண்டல அவஸ்தா காரணேஸ்வர அப்படின்னு 14 விதமான இந்த விஷயங்களும் நம்ம இந்த கிரந்தி கல்பனத்தில் பண்ணி, அதே மாதிரி பிரம்மரந்திர லலாட்ட கல நாபி ஜானு முதல்ல வந்து கிரந்தி கல்பனம் பண்ணி நிவர்த்தி கலையிலிருந்து ஒரு சுத்தியா பண்ணி, முதல்ல நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை. அப்படி இந்த சாந்தி கலை என்று வரும்பொழுது ததா சுத்தாம் வித்யாம் ஹ்ரஸ்வம் உச்சாரிய அசுத்தாம் சாந்தி கலாம் தீர்க்கம் உச்சரேத் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ததா சுத்தாம் வித்யாம்னா இந்த சுத்தமான இந்த வித்யா கலையை ஹ்ரஸ்வமாக உச்சாரணம் பண்ணணும், மெதுவாக உச்சாரணம் பண்ணணும். அசுத்தமான சாந்தி கலையை தீர்க்கமாக உச்சாரணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஓம் ஹூம் ஹைம் வித்யா சாந்திபியான் நமஹ ப்ரூமத்திய அதஹா சமபியர்ச்சிய ஸ்வாஹாந்தேன ஆகுதித்ரயம் தத்வா அப்படின்னு வரிசையா நிவர்த்தி கலையில் சொன்ன மாதிரியே இந்த பூஜைகள் எல்லாமே வருது. இதில் விசேஷமாக அந்த யோக நிஷ்பத்தின்னு வரும்பொழுது அதிமார்க்கிகமான யோகஜன்யமான பிராகாகாதி கர்ம ஏகஸ்தம் சர்வயோரி சரீஷு போகதாயகம் கர்மார்ஜனஞ்ச பாவயித்வா மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹயாத் பகவன் அஸ்ய ஆத்மனஹ நானா போகதாயகம் கர்மார்ஜனம் குரு குரு இது விஜ்ஞாபிய. இந்த சாந்தி கலையில மாத்திரம்தான் அதிமார்க்கிகம் யோகஜன்யம்னு நம்முடைய பாஷ்யக பிரபாகாரர் சொல்லியிருக்கார். அந்த யோக சப்தத்தினால அதிமார்க்கிகம் பாசுபதாதி சாத்தியம் கர்ம உச்சியதே என்று சொல்லியிருக்கார். இந்த சாந்தி கலையில் என்ன பூஜைனா ஓம் ஹாம் ஆதார சக்ததே நமஹ இத்யக்னௌ சமபியர்த்திய திருதயம் தத்வா சூத்திரதேஹே சாந்தி கலாஸ்தானே ஓம் ஹைம் சாந்தி கலாதி நமஹ இத்யவலோகயேத். சாந்தி கலையை அவலோகனம் பண்ண வேண்டியது. அதே போல தத்துவங்கள், புவனங்கள், வர்ணங்கள், பதம் இது எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டு ஓம் ஹாம் காரணேஸ்வராத நமஹ துரியாவஸ்தா ஓம் ஹாம் ஹைம் ஹௌம் சாந்தி கலாய ஹும் பட் இதி ப்ரூமத்திய அததஹ புஷ்பேன நாராஜ முத்ரயா சந்தாட்ய ஓம் ஹாம் ஹைம் ஹௌம் சாந்தி கலாதி ஸ்வாஹா இத்யங்குஷ முத்ரயா பூரகேன ஆக்ருஷ்ய ஓம் ஹௌம் ஹாம் ஹைம் ஹௌம் ஹாம் சாந்தி கலாய ஹும் பட் இது சம்ஹார முத்ரயா கும்பகேன சங்கிருஹ்ய ஓம் ஹாம் ஹைம் ஹாம் சாந்தி கலாதி நமஹ இது ரேச்சகேன உத்பவ முத்ரயா குண்டே சக்தௌ ஆதார ரூபிண்யா நிவேசயேத்.
அதாவது சூத்திர தேகத்திலிருந்து அந்த சாந்தி கலையை இதே போல மந்திரங்களை சொல்லி ஓம் ஹௌம் ஹௌம் சாந்தி கலாதி ஹும்பட் இது சம்ஹார முத்திரையினால் அந்த இதை எடுத்து ஆதார சக்தியில் வந்து பூஜை பண்ண வேண்டியது. ஓம் ஹாம் ஹைம் ஹௌம் சாந்தி கலாதி நமஹ இத்தியபியர்ச்சிய அர்க்யம் தத்வா ஸ்வாஹாந்தேன ஆஹுத்ரயம் தத்வா பாசத்ரய அதிகார மலசுத்தி கர்ம மகாமாயா ரூபம் போக்திருத்வ போக சரீராத் ஜனகம் பாவயேத். அதாவது இந்த சாந்தி கலை பூஜையை பண்ணிட்டு பாசத்ரயம் ஆணவ பாசம் கர்ம பாசம் மாயா பாசம் இந்த மூன்றும் இந்த சாந்தி கலையில் இந்த அனுபவிப்பதற்காக இந்த சரீராத் ஜனகம் வேண்டும் என்று பாவித்து ஓம் ஹாம் ஈஸ்வராய காரணேஸ்வராய நமஹ இத்தி அக்னௌ அபியர்ச்சிய ஆஹுதித்ரயம் தத்வா ஈஷத்வதிகாரேஸ்மின் முமுக்ஷும் தீக்ஷயாம்யஹம் பாவ்யம் தயா அனுகூலேன சதாசிவ நியோகதः. அதே மாதிரி ஈஷத்வஜா அதிகாரேஸ்மின் புபுக்ஷும் தீக்ஷயாம்யஹம் பாவ்யம் தயானுகூலேன சதாசிவ நியோகதः இதி விஜ்ஞாப்ய தஸ்யாம் கலாயாம் நானா ரூபா யோனிஹி அனந்தா சங்கல்பிய. அதே மாதிரி இந்த கலைகளில் வந்து சாந்தி கலையில் எல்லா விதமான யோனிகளும் பிறக்கிறதா சங்கல்பம் பண்ணிட்டு தத் வியாபிகாம் வாகீஸ்வரீம் வாகீஸ்வரஞ்ச பூர்வத்து அபியர்ச்சிய சன்னிதான ஆகுத்ரயம் தத்வா பகவந்தௌ பசோஹோ அனுகிரகாய சந்நிதி பவதம் இது பிரார்த்திய. அதே மாதிரி பசுவினுடைய அனுகிரகார்த்தம் எல்லாமே இந்த நிவர்த்தி கலையில் உள்ள மாதிரி தான். நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை வித்யா கலையில் உள்ள மாதிரியே இந்த சாந்தி கலையும் இந்த சாந்தி கலையில் அதே மாதிரி நம்முடைய சிஷ்யனுடைய அந்த தேகத்தை மூலமந்திரம் அனுஸ்மரன் தத்வாதசாந்தம் நீத்வா திருநாக்ர பிந்துரூபம் ஜீவம் சம்சிந்திய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இது சம்ஹார முதிரையா சங்கிருஹ்ய பூரகாவிருத்தியா ஸ்வஹிருத நிவேஷ்ய கும்பகம் கிருத்வா மூலமந்திரம் அனுஸ்மரன் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இது பிரம்மாதி காரணத்யாக கிரமேண ஸ்வத்வாதசாந்தம் நீத்வா சிருஷ்டியா புருமத்தியமானிய சங்கிருஹ்ய தட்சிணநாட்யா நிஸ்ருத்திய பித்ரோஹோ சம்யோகம் விபாவ்ய. அதாவது நம்முடைய அந்த சூத்திர தேகத்திலிருந்து சாந்தி கலையை எடுத்து அதே போல ஓம்ஹாம் ஜேஷ்டயா வியோஜ்ய ஓம்ஹாம் அஹம்ஹாம் இத்தி அங்குஷமுத்ரையா ரௌத்ரியா உத்கிருஷ்ய மூலமந்திரம் அனுஸ்மரன் தத்வாதசாந்தம் நீத்வா திருநாக்ர பிந்துரூபம் ஜீவம் சம்சித்திய அந்த புல்லுடைய நுனியிலே அந்த பிந்து ரூபமானது இருப்பதாக சிந்தனம் பண்ணி அதே போல அந்த ஆத்மாவை சம்ஹார முத்திரையினாலே எடுத்து பூரக விற்த்தியினாலே தன்னுடைய ஹிருதியிலே சன்னிவேசம் பண்ணி கும்பகத்தினாலே மூலமந்திரத்தினாலே அனுஸ்மரணம் பண்ணி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி பிரம்மாதி காரணத்தியாக கிரமேண பிரம்மாதிகளை எல்லாம் தியாகம் பண்ணி தன்னுடைய துவாதசாந்தத்திலே கொண்டு செலுத்தி சிருஷ்டியா பூமத்தியமானிய சிருஷ்டி கிரமத்தினாலே பூமத்தியிலே கொண்டு வந்து தட்சிண நாட்யா நிஸ்ஸாரிய பித்ரோஹோ சம்யோகம் பாவயேத் விபாவ்ய வாமயோஹோ உத்பவ முத்ரயா ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி சர்வயோனிஷு வியக்தி ரூபேன ஆத்மனஹ யுகபத் சம்யோகம் கிருத்வா. அதே போல அந்த ஒவ்வொரு யோனியிலும் எல்லா 14 விதமான யோனிகளிலும் இந்த ஆத்மாவானது பிறப்பதாக பாவித்து சர்வ கர்ப்ப நிஷ்பத்தயே மூலேன ஆகுதித்ரயம் தத்வா பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வயோனிஷு யுகபத் கர்ப்ப நிஷ்பத்திம் குரு இது விஜ்ஞாப்ய. அதே போல ஜனனார்த்தம் பிராசயாதேன ஆகுதித்ரயம் தத்வா பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வ கர்ப்பானாம் ஜனனம் குரு இது பிரார்த்திய. பகவானிடத்திலே இந்த எல்லா கர்ப்பங்களிலும் ஜனனமானது உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து ததா அதிகாரார்த்தம் சர்வசுத்த ஷரீராணாம் யுகபத் விருத்திம் சம்பாவிய யோக நிஷ்பத்தயே அதிமார்கிகம் யோகஜன்யம் பிராகாகாமி ச கர்ம ஏகஸ்துவம் சர்வயோனி ஷரீரேஷு போகதாயகம் கர்மார்ஜனஞ்ச பாவயித்வா மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹயாத் பகவன் அஸ்ய ஆத்மனஹ நானா போகதாயகம் கர்மார்ஜனம் குரு இது விஜ்ஞாப்ய ததனு தேச கால ஷரீர விஷய பேதேன நானா ரூபம்
பிராகாகாமி கர்ம வாசனா ஜனிதம் போக்திருத்த லிங்கின்யாத்மனி சுகதுக்க வேதனாத்மகம் போகம் சஞ்சிந்திய. இந்த தேசத்தினாலும் காலத்தினாலும் சரீரத்தினாலும் விஷயத்தினாலும் பேதத்தினாலும் எல்லா விதமான பிறப்புகளிலும் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை சிந்தனையானது பண்ணி மூல மந்திரத்தினாலே ஆகுதி கொடுத்து பகவன் அஸ்தி ஆத்மனஹ சர்வத்திர யோக நிஷ்பத்தியம் குரு குரு இது பிரார்த்திய போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் ச சஞ்சிந்திய. இந்த எல்லா போகங்களிலும் இது பிறந்ததாக பாவித்து லயம் குரு குரு இது விஜ்ஞாபிய மகாமாயா காரியாரம்ப பிரவாக ரூபணாம் புக்தஸ்தாம் பதாம் சோதசாம் சுத்தயே மூலேன ஆகுதித்ரயம் தத்வா பகவன் அஸ்தி ஆத்மனஹ மகாமாயா காரியாரம்ப பிரவாக ரூபணாம் शुद्धिं कुरु कुरु इति विज्ञाप्य भोगहेतवे कर्मणि भुक्तेपि पुनः तद् अप्रसवित्व हेतवे शांति तत्व शुद्धे शुद्धौ हृदा आहुतित्रयं दत्वा हृदय मंत्रत्तिनाले आहुति कोडुत्तु तदनु निष्कृतौ जात्यायुः भोग संस्कारादि शुद्ध्यर्थं कवच पूर्व प्रासादेन आहुति शतं हुत्वा. இந்த ஜாதி ஆயுள் போகங்கள் இதற்காக கவச்சபூர்வமான பிராசாத மந்திரத்தினாலே 100 ஆகுதிகள் கொடுத்து பகவன் அஸ்ய ஆத்மனஹ நிஷ்கிருத்யா சர்வ கர்ம சுத்திம் குரு குரு இதி பிரார்த்திய போகாபாவே மகாமாயா பாஷாத் பஹிஹி நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம் விபாவிய. இந்த சாந்திகலா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இனிமேல் பிறப்பு இல்லை என்று அந்த விஸ்லேஷமானது ஏற்பட்டு ச பாசுபதேன மூலேன ரூபம் ஆகுதித்ரயம் தத்வா போக்திருத்வ விஷயாசக்தி ரூப அதிகாரம் அலகாரியம் விபாவிய தத்திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா தஸ்மாத் விஸ்லேஷம் சங்கல்பிய புனः மூலேன ஆகுதித்ரயம் தத்வா சுத்த கர்மணः புக்தஸ்ய अनंत भाव रूपम अत्यंता भाव रूपम विश्लेषम विभाव्य मूलेन आहुतिरयं दत्वा भगवन् अस्य आत्मनः महामाया अधिकार मल शुद्ध कर्म रूपस्य पाशत्रयस्य विश्लेषं कुरु कुरु इति विज्ञापयेत्. तदनु सप्तधा अस्त्र जप्तया कर्तर्या ओम हूं शांत्यतीत कलापाशाय हह हुं पट् इत्यनेन मंत्रेण सस्वरं शांति कलापाशौ अदौ चिन्त्यात्. कर्तरिनाले 7 முறை अस्त्र मंत्रத்தினாலே ஜபித்ததை கொண்டு ஓம் ஹூம் ஹூம் சாந்தி கலாபாஷாய ஹஹ ஹும் பட் இந்த மந்திரேன இந்த மந்திரத்தினாலே சாந்தி கலாபாசத்தினுடைய அடியிலே ஓம் ஹஹ ஓம் இந்த பாசத்தை விடுபடுமாறு செய்து ததஹ பந்தக நிவர்த்ததே ஹஸ்தாபியாம் அஸ்தேன விமிர்ஜ்ய வர்த்துலீகிருத்ய கிருதபூர்ணாயாம் சுச்சி வின்யஸ்ய ஆஜ்ய சகிதம் தேனைவ மந்திரேன அக்னௌ ஹுத்வா. அந்த கட் செய்த அந்த சூத்திரத்தை ஆஜ்ய ஆகுதியாக செய்து கேவல அஸ்திராகுதிர் भगवन् अस्य आत्मनः शांतिकला पाशच्छेदं कुरु कुरु इति विज्ञापयेत्. पश्चात् पाशाङ्कुर निवृत्तये हुंपडन्तास्त्रेण आहुति पंचकं हुत्वा प्रायश्चित्तार्थम् अस्त्रेण अष्टाहुतिर्हुत्वा अशेष शरीर विनाशे चैतन्यस्य ஏகத்துவம் பாவயேத். இந்த சைத்தன்யமானது எல்லா சரீரத்திலிருந்தும் விடுபடுவதாக பாவித்து ததனு அக்னௌ ஈஸ்வரம் ஆவாஹ்ய சம்பூஜ்ய சன்னிதான ஆகுதித்ரயம் தத்வா தத்வேஸ்வரீம் விசுத்தியர்த்தம் ஓம் ஹாம் ஈஸ்வர புத்தி அகங்காரௌ சுல்கம் கிரஹாண ஸ்வாஹா என்று அதற்குண்டான அந்த கட்டணத்தை செலுத்தி போபோ ஈஷத்வயானாஸ்ய யாதுஸ்பதமனாமயம் பிரதிபந்தோ விதாதவ்யா இத்யாக்ஞா பாரமேஸ்வரி இதி தம் விசர்ஜயத். விசர்ஜனம் செய்து ஏவம் சுத்ததத்வாக்ரஸ்த சுத்தஸ்படிக நிபியம் சந்நிபம் சாந்திகலா ஜால நிர்முக்தாத்மனாம் சஞ்சிந்திய அப்பேற்பட்ட அந்த சுத்த தத்துவமான சாந்தி கலையானது உத்தாராய மூலேன ஆகுதித்ரயம் தத்வா பகவன் அஸ்ய ஆத்மனஹ சாந்தி கலா பாஷ உத்தாரம் குரு குரு. இந்த சாந்தி கலையானது
சுத்தமாகிவிட்டதாக பிரார்த்தனை செய்து ஓம் மகாம் ஆத்மனே நமஹ இத்தியாத்மானம் சம்ஹாரிண்யா ரௌத்ரியா அக்னேஹே உத்ருத்ய வாமயா பூரகேன ராகுமுக்த அர்த்தச்சந்திர மண்டல ஆத்மனா ஆத்மா ஹிருதயமானிய சுத்வாதசாந்தம் நீத்வா. ராகுவின் பிடியிலிருந்து விடுபட்ட அந்த சந்திரனை போல இந்த சாந்திகளை பர்யந்தம் அந்த ஆத்மாவானது விடுபட்டதாக பாவித்து ரேசகேன உத்பவ முத்ரையா சிஷ்ய சூத்திர தேகே நியோஜி அபியர்ச்சிய ஆப்யாயனாய சிஷ்ய சிரசி மூலேன ஔஷடந்தேன அர்க்கஜரேல பிந்தும் க்ஷிப்த்வா. இதே போல ஒவ்வொரு பிறவியிலும் எல்லா பிறவியும் பிறந்ததாக பாவித்த அந்த சிஷ்யனுடைய தேகத்திலே ஔஷடந்தேன அர்க்கஜலேன ஜலபிந்தும் வினிக்ஷிப்பிய அந்த பஸ்வர்கியத்தினாலே ஜலம் விட்டு ஸ்திரீகரணார்த்தம் மூலேன ஆகுதித்ரயம் தத்வா ததனு பிதரு சம்பூஜ்ய ஆகுதித்ரயம் தத்வா அர்க்கயித்வா விசர்ஜ்ய ஔஷடந்த மூலேன பூர்ணாம் தத்வா சமர்ப்பயேத். இதுகாரும் இந்த சாந்திகளா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எமக்கு தெரிந்த இந்த மொழியிலே சொல்லி இதனால் ஏற்பட்ட எல்லா தோஷங்களும் எனக்காகவும் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் குருநாதரை சேரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.